கிறிஸ்மஸ் வர இன்னும் 20 நாள் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் கிறிஸ்மஸ் வந்துச்சு. நைட் 2 மணிக்கெல்லாம் இல்லையான்றவங்களை எழுப்பி நம்ம நாளையிலேருந்தே டெக்கரேஷன் பண்ணிடலாமான்னு ஒரே தொல்லை. பெசாமல் தூங்குடி அப்படின்னு என்னை அடித்து படிக்க வச்சாலும் பொறுக்க மாட்டாலும் இந்த நீலவேணின்னு லைட்டாக ஹாலை மட்டும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கொச்சன்னு இருக்கக்கூடாது, பட் ஸ்டில் எங்கள் திருநாள் ரெட்டு க்ரீனுங்கிற வைப் மாதிரி இருக்கணுங்கிறதான் கான்செப்ட். அப்புறம் இந்த கூட ரிட்டன் கிஃப்ட்டாக வந்துச்சு, அதில் அழகாக டெக்கரேட் பண்ணோன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த வாட்டி ஒரு பச்சை கலர் புஷ் அப்புறம் ஒரு ரெட் கலர் ரிப்பன், இதை தவிர புதுசாக எதுவும் வாங்கல. அந்த ரெட் கலர் ரிப்பனை வச்சு பார்க்குற எல்லாத்துலையும் கட்டி விட்டேன். எங்கள் வீட்டில் 7 ஒரு டெடி இருந்து அதை தூக்கிட்டு வந்து ஸ்ரீ பிடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி விட்டு அனுப்பிட்டேன். இதை நான் பண்ணும்போதே எனக்கு 2 யோசனை, அட எவ்வளோ அழகாக இருக்குது, வருஷம் ஃபுல்லாக இப்படியே வீடு இருந்தால் எப்படி இருக்கும்னு. இன்னொன்று ஐயோ அழுக்கா போயிருமே, இப்போமே பண்ணி வச்சுட்டான், பரவாயில்ல அழுக்கா இருந்தால் தொடச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த க்ரீன் புஷ் 40 ரூபாய்க்கு எவ்வளோ தான் வாங்கினேன். ஆனால் நல்ல யூஸ் ஆச்சு. எதனா நீட்டமாக இருக்கும் அங்கே எல்லாத்துலையும் சுற்றி விட்டு நடுவில் இந்த சின்ன சின்ன செடி வச்சு விட்ட உடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் செட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்குன்னு எல்லாருக்கும் எடுத்து அனுப்புறதான் வேலை. எல்லோரும் செம்ம கூகுள் பிக் மாதிரி இருக்குன்னு உடனே வானுக்கும் மண்ணுக்கும் ஒரே ட்ராவலிங் மோடில் தான் இருந்தேன் நான்.